வெல்கம் டு பிளாண்ட் டயட் ரெசிபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து புளி சாதத்துக்கு அந்த கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பிளாண்டு டைப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு வந்து கடுகு ஒரு அரை ஸ்பூனு, ஒரு ஸ்பூன் வந்து சீரகம், உளுத்தம்பருப்பு 1.25 ஸ்பூன், அப்புறமா 1.25 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, ஒரு 5 முந்திரி பருப்பு, கொஞ்சம் மணத்தக்காளி காய் போடலாம். மணத்தக்காளி காய் போடுறதுனால கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடணும். ஊற்றிட்டு இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஊற்றிட்டு கடுகு பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம 3 பட்டை புளி எடுத்துக்கணும். 3 பட்டை புளி எடுத்துக்கிட்டு அப்புறமா வந்து ஒரு 1.5 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த புளி கரைசலை வந்து ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டா தான் அது கொஞ்சம் சாஃப்டாகும். அப்போ தான் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உப்பு வந்து கரெக்டாக 1.5 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த புளி சாதத்துக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா காரம் சுத்தமாக நம்ம போடவே போகிறதில்ல. அதனால் வந்து உப்பு ஓரளவுக்கு போடணும். அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி தரணுன்றதுக்காக தான் வந்து நம்ம மணத்தக்காளி காயும் போடுறோம். இது மாதிரி மெத்தடில் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எஸ்பெஷலி ஃபார் வந்து வயிறு புண்ணாகி அல்சர் பேஷண்ட்ஸுக்கும், கேஸ்ட்ரோ ரிலேட்டட் பேஷண்ட்ஸ், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருக்க பேஷண்ட்ஸ்க்கெலாம் இந்த டைப் ஆஃப் புளிக்குழம்பு ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வயிற்றுக்கு எந்த ஒரு இரிட்டேஷனோ இல்லை வயிற்றுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கவே இருக்காது. சாப்பிட்ட உடனே வயிற்ற ஒரு மாதிரி கலக்கிற மாதிரி இருக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம வந்து புளியை நல்லா கரைச்சிடுறோம். 3 பட்டை புளியை நல்லா ஃபுல்லாகவே கரைச்சிடணும். இப்போ அந்த புளியை நல்லா நம்ம கரைச்சிடலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா ஊற வச்சிட்டோம்னா இதை கரைச்சி முடிச்சிட்டோம்னா நம்ம நல்லா இதை கொதிக்க வைக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்க வைக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இது எப்படியும் மேக்ஸிமம் வந்து ஒரு 20 மினிட்ஸாவது கொதிக்க வைக்கணும். அப்போ தான் நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். நல்லா திக்காக இருந்ததுனா தான் வந்து நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு, அந்த சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் வந்து இதை நல்லா கரைச்சிட்டு இப்போ நம்மளும் நல்லா இதை கரைச்சிட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். மீன்வைல் வந்து வயிறு ரொம்ப புண்ணாக இருக்க பேஷண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப பிளாண்டாக தான் சாப்பிட முடியும். பருப்பு சாதம், தயிர் சாதம், அதே மாதிரி அவிச்ச காய்கறி அது மாதிரி சாப்பிட்றதுக்குனா இந்த மாதிரி சாப்பிட்டா வயிற்றுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இப்போ நம்ம வந்து கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரத்தில் அது நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். நல்லா கொதிக்கணும். இது எவ்வளோக்கு எவ்வளோ கொதித்து நல்லா திக்காக வருதோ அந்தளவுக்கு வந்து இது நல்லாயிருக்கும். மீன்வைல் நம்ம பிளாண்ட் டயட் ரெசிபீஸ் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லோரும் என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப வேல்யூபிளான விஷயம். அப்போ தான் என்னை டெவலப் பண்ணிக்கவும் முடியும். அப்புறமா இது ரொம்ப மோட்டிவேஷனாகவும் இருக்கும் எனக்கு. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா கொதிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இப்போ தான். ஸோ அதனால் கொஞ்ச நேரம் அதுக்குள்ளே நம்ம வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாதி கொதிச்சுட்டு இருக்கும்போது அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டே போட்டோம்னா அதோடய ஃப்ளேவர்லாம் ரொம்ப போயிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு கொதி வரும்போது நம்ம வந்து இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணலாம். அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவரை வந்து நல்லா இது பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அல்சர் பேஷண்ட்ஸுக்கு, அப்புறமா வந்து இரிட்டபிள் பவுல் இருக்க சிண்ட்ரோமில் இருக்க பேஷண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ்லாம் வந்து அந்த மாதிரி டைப் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக. அதே மாதிரி எந்த விதமான ஒரு சேஞ்சஸை கொண்டு வரணுன்னாலும் அதுவும் நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. அப்போ தான் என்னால் அந்த சேஞ்சஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இன்னும் பெட்டராக வந்து இன்னும் பெட்டர் வேயில் வந்து நான் வந்து பிளாண்ட் டயட்ஸ்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு வியூ போட முடியும்.
ஸோ இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இதை கலரிக்கினேலாம் இருக்க வேண்டாம். ஏன்னா வந்து இது எப்படி கலராமல் இருந்தால் கூட ஒன்றுமே அதுக்கு அடியிலலாம் ஒன்றும் டைட்டாக போய் பிடிக்கிறதோ தீயறதெல்லாம் எந்த எந்த ஒரு இதுவும் இருக்காது. ப்ராபப்ளி அந்த புளி கரைக்கும் போதே வந்து நம்ம தாளிக்கும் போது அந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் அந்த பாட்டமில் கொஞ்சம் போய் ஒட்டிகிட்டு இருக்கும், ஸ்டிக் ஆகிருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் வந்து நம்ம கரைக்கும் போதே கொஞ்சம் கை போட்டு எல்லாத்தையும் இது கொஞ்சம் அந்த இதெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டோம்னா சரியாயிடும். மற்றபடி வந்து நீங்கள் இது பண்ணும்போது கொதிக்க வைக்கும் போதெல்லாம் ஒன்றும் கலரிக்கிட்டே எல்லாம் இருக்க தேவையில்லை. இப்போ கருவேப்பிலெல்லாம் நான் ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை ஒரு 3 பட்டை கருவேப்பிலை போடுறேன், 3 கீத்து கருவேப்பிலை போடுறேன். அண்டு கொத்தமல்லியும் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இதில் மஞ்சாத்தூள் ஒத்துக்கும் அப்படின்னா மஞ்சாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஒத்துக்கும் அப்படின்னா பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு தகுந்த மாதிரி இதிலேயே இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் கொண்டு வரணுன்னா நீங்கள் அதையும் கூட மாடிஃபை பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். இப்படியே தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா டெக்னிக்ஸ் இருந்து அதை மாடிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்படி மாடிஃபை பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது. வேறு ஏதாவது உங்கள் ஐடியாஸ் இருந்தது இதை விட கொஞ்சம் பெட்டராக உங்களால் அதை ரெடி பண்ண முடியும்னா நீங்கள் அதை விட பெட்டராக கூட ரெடி பண்ணிக்கலாம் உங்கள் ஐடியாஸ்க்கு தகுந்த மாதிரி. பட் ஆனால் ப்ராடாக நான் வந்து சொல்கிறேன், இப்படியும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி, பிளாண்டாக இப்படியும் பண்ணிக்கலான்ற மாதிரி நான் சொல்கிறேன். இதில் எதாவது மாடிஃபிகேஷன் பண்ணி ஆல்ட்ரேஷன் எதாவது பண்ணி உங்களுக்கு சமைச்சிக்க முடியும்னா வெல் அண்ட் குட், அப்படியும் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வியூஸு, சொல்கிற கமெண்ட்டு, சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் நல்ல வீடியோஸ் நான் போடுறதுக்காக. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ தட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திக் ஆகிடும். மேக்ஸிமம் 20 மினிட்ஸில் ஃபுல்லாக திக் ஆகிடும் நல்லா. இது வந்து பாயில்ட் ரைஸில் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்லா திக் ஆகிடுச்சு இப்போது. இது ஃபுல்லாகவே ஃபுல் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் வச்சே நீங்கள் பண்ணிக்கலாம். கடுகு பொரிகிறது மட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு, அது பொரியிற வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு, மற்றபடி இந்த கொதிக்க வைக்கிறது ஃபுல்லாகவே ஃபுல் ஃப்ளேமில் வைக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணலாம். இப்போ திக்காயிட்டே வருது. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டால் நல்லா திக்காயிடும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன்.